இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. அனைத்து நாடுகளிலும் உள்ளது போலவே ஈரானின் உள் முரண்பாடுகள் ஈரான் மக்களால் மட்டுமே தீர்க்கப்பட வேண்டியவை. அமெரிக்க ஏகாதிபத்தியம் மற்றும் அதன் கூட்டாளிகள் மூலம் வெளியிலிருந்து வரும் ஆக்கிரமிப்புதான் முதன்மை எதிரி. மார்க்சியர்கள் முதன்மை எதிரியைத்தான் தாக்குவார்கள். இந்த குழப்பங்களை நாங்கள் நிராகரிக்கின்றோம். ஈரானின் இறையாண்மையோடு ஐயமேதுமின்றி உறுதியாக நிற்கிறோம். குண்டுகள் வீசுவதன் மூலம் எந்த மக்கள் மீதும் சுதந்திரத்தை திணிக்க முடியாது என நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பொருளாதார தடைகள் மற்றும் நெருக்கடிகள் மூலமாக எந்தவொரு தேசத்திற்கும் ஜனநாயகத்தை வழங்க முடியாது என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தனக்காக மட்டுமல்லாது ஒடுக்கப்பட்ட அனைத்து தேசங்களுக்காகவும் வாஷிங்டனின் உத்தரவுகளுக்கு பணிய மறுத்து ஈரான் இன்று எதிர்த்து நிற்கிறது. ஈரான் எதிர்த்து நிற்கும் பொழுது சாம்ராஜ்யம் பலவீனமாகிறது. ஒரு தேசம் எழுந்து நிற்கும் பொழுது தங்களாலும் எழுந்து நிற்க முடியும் என மற்றவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஈரானின் போராட்டம் நம்முடையதிலிருந்து வேறுபட்டதில்லை. இது கென்யாவின் போராட்டம், காங்கோவின் போராட்டம், பாலஸ்தீனத்தின் போராட்டம். சுயமரியாதையுடன் வாழவும் போராடவும் செய்யும் ஒவ்வொரு விவசாயியுடனும் தொழிலாளியுடனும் தொடர்புடைய போராட்டம். சர்வதேசியம் என்பது வெறும் இரக்கம் கிடையாது, அது பகிரப்பட்ட எதிர்காலம். எனவே கென்ய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாகிய நாங்கள் பின்வரும் பிரகடனத்தை அறிவிக்கின்றோம். ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம். எல்லாவிதமான இராணுவ மிரட்டல்களையும் போர் தயாரிப்புகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம். ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் நடக்கும் எல்லாவிதமான ஏகாதிபத்திய தலையீடுகளையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். தங்களது அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் ஈரானிய மக்களின் உரிமையை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். ஏகாதிபத்தியத்தை அதன் அனைத்து அம்சங்களிலும் எதிர்த்து நிற்க கென்யா மற்றும் அனைத்து ஆப்பிரிக்க தொழிலாளர்கள், இளைஞர்கள் மற்றும் நாட்டுப்பற்றாளர்களை அழைக்கிறோம். ஏகாதிபத்தியங்கள் ஒன்றை மிகத் தெளிவாக புரிந்து கொள்ளட்டும். எந்த எதிர்ப்புமின்றி ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் ஆளப்பட்ட காலம் மலையேறிவிட்டது. பணிந்து கிடந்த காலம் போய்விட்டது. ஒடுக்கப்பட்டவர் எதிர்த்து நிற்க கற்றுக்கொண்டு விட்டனர். ஈரானின்